அன்பு நேர்களே, நாம் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு சம்பந்தமாக குண்டு வெடித்த அன்று தொட்டு இன்று வரையும் பல வகையான தகவல்களையும் காணொளி வீடியோக்களையும் நாம தந்து விட்டோம். அதுல குறிப்பாக நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது பிள்ளைக்குட்டியை தண்டிக்க முடியாது. பிள்ளைக்குட்டி மேல எந்த ஆக்ஷன் எடுக்க இயலாது. வேற மேடர் கடுங்க, வெளிக்கந்தையில முகாம் வச்சு புதைச்சு கப்பம் பெற்று அடிச்சு அதெல்லாம் விடுங்க. இது நீங்க முடியாது. கிறிஸ்துக்கு முன்னும் கிறிஸ்துக்கு நம்ம தொடர்ச்சியா சொல்லலாம். அதாவது குண்டுவெடிப்புக்கு முன்னர் குண்டுவெடிப்புக்கு பின்னர் சிறைக்குள்ள இருக்கிற ஒருத்தனை எப்படிரா நீங்க நிரூபிப்பீங்க? அப்படியானால் உங்களோட கண்ணை கட்டி போட்டு என்னது ஜீம் பூம்பா இந்த மாதிரியா போனா பிள்ளைக்குட்டி ஜெயிலுக்குள்ள ஆள் சேர்த்து கொடுத்த உண்மை. இவன் சந்திக்கு வந்தெல்லாம் உண்மை. ரொஹான் எல்லாம் சந்திக்கு வந்தெல்லாம் உண்மை. அவனுக்கு தான் சம்பந்தம் இல்லையே. நீங்க நிரூபிக்க இயலாது. ஏனெனில் உத்தியோகபூர்வமாக ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை நீங்க கோடி மக்கள் வந்தாலும் பிள்ளைக்குட்டிய ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் நிரூபிக்க முடியாது மக்களே. என்னமோ மாமன் மச்சம் நான் சொல்லுவது லீகல், சட்டத்தின் பிரகாரம் சட்டப்படி அவளை தண்டிக்க முடியாது. சரி, இப்ப இருக்கிற என்ன ஒரு முகாந்திரம் இருக்குது? சாட்சி ஆதாரம் வந்து ஷனல் 4 ஹன்சிர் மௌலானா, அதான் ஆசாத் மௌலானா, என்ன அம்பாறை மாவட்டம் மருதமனையை சேர்ந்த ஒரு பயல். அவன் தான் எல்லாம் இருக்குன்னு போனாங்கல்ல. கடந்த மாதம் சிஆர்ஜி எல்லாம் போய் வந்தாங்கல்ல, சாட்சி கொண்டு வந்து சாட்சி நிறைய அள்ளிட்டு வந்திக்கிறான். அவன் கொடுத்ததெல்லாம் அள்ளிக்கு வந்திக்கிறாங்க. அது அவன் சொல்லதான் உண்மைதான், பொய்யே கிடையாது. அவன் அசைலம் அடிக்க போகல, அவன் உயிரை காப்பாத்த சுவிசுக்கு போன. இதை நாம தான் முதலாக சுவிட்சர்லாந்துக்கு போனதை சொல்லி இருக்கிறோம். அவன் இங்க இருந்திக்கிறான், அவனை அடிச்சிருப்பான். இந்த சுரேசாலி அடிச்சிருப்பான். நிச்சயமா அவன் கொல்லப்பட்டிருப்பான். அவன் தப்பி போயிட்டான். அவன் தப்பணும், இந்த சாட்சி வெளியாகணும்னு நான் ஆசைப்பட்ட உண்மை. ஏனெனில் உண்மையான சாட்சி அவன் தான். அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. எல்லாம் பிள்ளைக்குட்டியில லிங்க் எடுத்து கொடுத்தது, பிள்ளைக்குட்டி ஆள் சேர்த்து கொடுத்ததுதான். அவன் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இவரை வைத்தான் அவ்வளவு வேலையும் பாத்துக்கிறான். இவர் ஒரு இடைத்தரகர் தானே, இவரும் தண்டிக்கப்பட வேணாமா? இவர ஸ்டோரி இதுக்கு பின்னுக்கு சொல்லுவோம். இவர் சுவிஸ்ல வச்சுக்கிட்டு சாணி அபிஷேக் டிஐஜி இல்லையா, அவர் மூலமாக நிறைய சாட்சியங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காருல்ல. அந்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் பொய் ஒருத்தன் கிளம்பிட்டான். அது யாரு? காத்தாங்குடியை சேர்ந்த ஒருத்தன் கிளம்பியிருக்கிறான். அவன் சுவிஸ்ல பாஸ்போர்ட் ஹோல்டர். இவர் கொடுத்ததெல்லாம் போய் இவர் அசைலம் அடிப்பதற்காக, ஒரு சுகபோல வாழ்க்கைக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் நாட்டை விட்டு வெளியாகி வந்திருக்காரு என்று மாத்தி அடிச்சாச்சு. பிளேட்டை மாத்தியாச்சு. இப்ப சரிதானே? சரியா இருக்கா? அந்த செய்திக்கு முன்னால நாம பல தடவை பல காணொலியில சொல்லியிருக்கிறோம், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கலாண்டு. ஏனெனில் அது சம்பந்தப்பட்ட நான் சொல்ல வர மாட்டேன். இந்தியா சம்பந்தம் இல்ல. இந்தியா கொண்டு வந்த அரசை ஏண்டா வீழ்த்தப்படுறான்? பெதானியாரை கொண்டு வந்த இந்தியா மைத்திரிபால சிறிசேனா, அந்த பேரு பாக்கெட் நுழையெல்லாம் கஷ்டம்ப்பா. அப்படி வந்துட்டு அப்புறம் அவன் இந்தியா கொண்டு வந்த ஒரு கவர்மெண்ட் அதை கிளப்பிட்டு இவரை கொடுக்க போறாங்களாம் இனவாதியான்னு சொன்னா. என்னடா இதுல ஏதாவது ஒரு லொஜிக் இருக்குமா? அத இந்த 2019ஆம் ஆண்டு 7 ஆண்டு போயிட்டு இல்லையா, அந்த 7 ஆண்டோட உள்ளுக்கு இந்த குண்டுவெடிப்பில் சந்தேகத்தின் பேரில் ஒரு முஸ்லீம் பையன் கைது செய்யப்பட்டு அவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாகி பாருங்க. அதை கொண்டு போட்டு இதை கொண்டு வருவாங்க. என்ன சொல்லப்படுது? 2019ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு முன்னர் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுதாரிகளை இலங்கை ராணுவ உளவுத்துறை சந்தித்ததாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் TMBP ஊடக பேச்சாளர் ஆசாத் மௌலானா குற்றம் சாட்டியுள்ளார். எங்க ஷனல் 4 குறித்த சந்திப்பு கிழக்கில் இடம்பெற்றதாகவும் அதில் தானும் கலந்து கொண்டதாகவும் அப்போதைய சம்பவத்தை ஷனல் 4 சொல்லியிருக்கிறாங்க. பிரித்தானிய தொலைக்காட்சி நிலையத்தில் ஒளிபரப்பப்பட்ட ஷனல் 4 டிஸ்பாட்ச்கள் ஆவணப்படத்தில் அவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுதாரி சஹரான் ஹாசிம் மற்றும் அரச புலனாய்வு சேவையின் தலைவர் சுரேஷ் சாலே ஆகியோருக்கு இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக மௌலானா குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஒரு விடயம், மௌலானா கொடுத்த ஈஸ்டர் அந்த சாட்சியம் சம்பந்தமாக ஷனல் 4 முழுசா வரல. இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கேயே நல்ல $100 கோடி மேல கொடுக்கப்பட்டு அந்த ஷனல் 4 எடிட்டரும் விலை வாங்கப்பட்டார். பணம் வாங்கினார். துண்டா கட் பண்ணிக்கிட்டு சும்மா என்ன செய்யற, இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு கல்யாணம் பண்ணி சொல்லியாச்சு இல்ல, கல்யாணம் நடந்தாகணும் இல்ல, இல்லாட்டி சேனல்ல மதிப்பு இருக்கல்ல. அதனால அவரும் 100 கோடிக்கு மேல
கோட்டயம் குறிப்பிட்ட பணத்தை வாங்கிட்டு எடிட் பண்ணி போட்டுட்டாங்க. அதுல ஒன்றுமில்லா போயிச்சானே. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலகம் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். அத ஒரு வெளியாரோட செய்தி வந்த உடனே இந்த துண்டை காணும் துணியை காணும் அடிச்சு சேர்த்து இந்த பாவிகள் பணத்தை கொடுத்து அங்க லண்டனுக்குள்ள அதை சேனல் 4 சமாளிச்சாச்சு. இப்ப நாம இந்த நிகழ்ச்சியில பார்ட் 1 பார்ட் 3 எல்லாம் வரப்போகுதா, அதையும் பார்த்துக் கொள்வோம். தற்போது வெளிநாட்டில் புகலிடம் கோரியிருக்கும் அசாத் மௌலானா ஐநா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற தூதரக அதிகாரியுடன் தகவல்களை பகிர்ந்துள்ளார். நிறைய வேலை பார்த்தான் பாவி. IS அமைப்புடன் தொடர்புடைய உள்ளூர் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான தேசிய தஹ்வீத் ஜமாத் சேர்ந்த 9 தற்கொலை குண்டுதாரிகள் 2019 ஏப்ரல் 21 அன்று 3 கத்தோலிக்க தேவையாளர்கள் மற்றும் பல சொகுசு ஹோட்டல்களின் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகளை நடத்தினார்கள். இதில் 270 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அந்த ஆண்டில் பிற்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபய ராஜபக்ச வெற்றி பெறுவதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் தாக்குதலை முன்னெடுத்து செல்ல அனுமதித்ததாக அசாத் மௌலானா குற்றம் சாட்டினார். உண்மைதானே? இதுல எங்கடா பொய் இருக்குது? எனவே ஆசாத் மௌலானா புகலிடம் பெறுவதற்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்த பிள்ளைக்குட்டி தெரிவித்த நிலையில் சுரேஷ் சாலிம் அந்த குற்றச்சாட்டை மறுத்தார். இல்ல இல்ல இல்ல, இதுதான் போய் குண்டு வெடித்தது உண்மை, இவர் கோட்டையனை கொண்டு வரதுக்கு வேலை பார்த்த உண்மை, அதெல்லாம் பொய்யே கிடையாது. இப்பொழுதோ ஈஸ்டர் தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சுமார் 2 வருடங்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான ஒரு முஸ்லிம் நபர் ஒன்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த தாக்குதல் குறித்து இதுவரை வெளிவராத பல பரபரப்பான தகவல்கள் ஒரு சிங்கள ஊடகவியலாளருக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த நேர்காணலிருந்து நம்ம கொஞ்சத்தை மட்டும் கொண்டு வரும், எல்லாமே சொன்னால் 5 நாளும் தேவைப்படும். அவர் சொல்றார், இந்த தாக்குதலானது இந்தியாவின் ரோ அமைப்பினால் வழிநடத்தப்பட்டது ஒன்று அல்ல, மாறாக இது முழுமையாக அமெரிக்காவின் ஒரு திட்டம் என்று சொல்லுகின்றார். உள்ளிருந்து ஒரு சந்தேக நபராக வெளிவந்தவர். ஒரு விடயம் வெளியாயிட்டு இல்ல, ரோ இல்லைன்னு. ரோ இல்ல இந்தியா, நான் சொல்வது இந்தியா இல்லை என்றுதான். ரோ காசுக்காக செஞ்சீங்கன்னா இது சிங்கப்பூரின் தேவைக்காக செய்யப்பட்ட ஒரு விடயம். ஏனெனில் நம்ம ஊர் ஸ்ரீலங்காவில ஜொலிக்கிற அந்த டூரிஸ்டுகள் ஜொலிச்சு அதை முறியடி சிங்கப்பூர் பக்கம் திசை திருப்ப நோக்கமும் இதுக்குள்ள இருந்துச்சு. இதுல சில ரோக்காரங்கள் இதுல இணைஞ்சு பணத்துக்கு செஞ்சிருக்கலாம். இதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் உலக பரப்பில் திரட்டப்பட்ட தகவல். அப்போ அபுகீன் என்ற போலி கதாபாத்திரம் மற்றும் தாக்குதல் திட்டம் என்று தாக்குதலின் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹரான் காசிமை தொடர்பு கொள்வதற்காக அமெரிக்க அதிகாரிகளால் அபுகீன் என்ற போலி கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அபுகீன் என்பவர் முதலில் சஹரான் தம்பி ஊடாக அவரை தொடர்பு கொண்டு பின்னர் சஹரானை இந்த தாக்குதலை நடத்துவதற்கு தூண்டியுள்ளதாகவும் அந்த முஸ்லிம் நபர் தெரிவித்திருக்கின்றார். சஹரான் உள்ளிட்ட குழுவினரின் ஆரம்ப திட்டம் கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்குவதாக இருக்கவில்லை என்பதாகவும் அவர்களின் முதன்மை இலக்கு பொஷன் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பௌர்ணமி போயா தினத்தில் பௌத்த பெரகர ஊர்வலம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தது என்றும் இந்த முஸ்லிம் சந்தேக நபர் சொல்லுகின்றார். பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் நாட்டுக்குள் மிக பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது எனவும் அந்த முஸ்லிம் நபர் தெரிவித்திருக்கின்றார் சிங்கள ஊடகவியலாளருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற்ற புத்தாண்டு விழா ஒன்றின் போதும் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்த போதிலும் அந்த நேரத்தில் வெடிபொருட்கள் முறையாக உலகாயவில்லை என்ற காரணத்தினால் அந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தேக நபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வெடிபொருட்களை விரைவாக காய வைப்பதற்காக உலர வைப்பதற்காக சஹ்ரானின் குழுவினர் சலவை இயந்திர வாஷிங் மிஷின் ஒன்றை கூட கொள்வனவு செய்திருந்ததாகவும் தாக்குதலுக்கு முன்னர் குண்டுகளை ஏற்றி சென்ற லொரியிலும் இந்த சலவை இயந்திரம் இருந்ததாகவும் அவர் கூறுகின்றார். சரி, நமக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது இல்ல, வெடிக்கிற குண்டு என்ன ஈரம் இருக்கி, அப்ப இது இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டதா? நாமக்கு இதை கேட்கணும் இல்ல. இந்தியா இல்லை என்று சொல்றோம். இந்த வாஷிங் மிஷின் எதுக்கு நீங்க காய வைத்திருக்கிறது, சில பொருட்கள் சில அந்த குண்டு வெடிப்புக்கு தேவையான பொருட்கள் ஈரம் அடைஞ்சிருக்காம். அப்ப ஈரம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டதா? இதை நான் மக்கள் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன்னா, இந்த தாக்குதலின் இறுதி நோக்கம் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து பாதுகாப்பு தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதாகும் எனவும் அந்த முஸ்லிம் சந்தேக நபர் சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக கோடபய ராஜபக்ச அரசியலில்
பிரவேசிப்பிற்கு தேவையான பின்னணி இந்த தாக்குதலின் மூலமே உருவாக்கப்பட்டதாகவும் அவரது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்யும் ஆவணங்களில் உள்ள சிக்கல்கள் நிலைமைகள் குறித்தும் இதன் போது கருத்துக்களை அந்த சந்தேக நபர் முன்வைத்திருக்கின்றார். இந்த சந்தேக நபர்களுக்கான நிதியுதவி மற்றும் தற்போதைய நிலைப்பாடு குறித்தும் இவங்கெல்லாம் கொடுத்தாங்களாம். தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளன. பிரதான சந்தேக நபர்கள் 24 பேரில் பெரும்பான்மையானவர்கள் நிரபராதிகள் என தாம் நம்புவதாகவும் அவர்களுக்கான சட்டத்தரணி கட்டணங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப பராமரிப்பு செலவுகளை தான் தனிப்பட்ட ரீதியில் வழங்கி வருவதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்காக இதுவரையில் தான் 1 கோடி ரூபாய்க்கு அதிக பணத்தை செலவிட்டதாகவும் அந்த சந்தேக நபர் ஒரு பணக்காரன சொல்றார். அநீதிக்குள்ளாகியுள்ள முஸ்லிம் மக்களுக்கு தான் குரல் கொடுப்பதற்காகவும் உண்மையான சூத்திரவாதிகள் மறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கும் அந்த சந்தேக முஸ்லிம் நபர் இந்த விடயங்கள் குறித்து சான்றுகளுடன் எந்த ஒரு இடத்திலும் விளக்கம் அளிக்க தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். போதுங்களா? இது யாரு? உள்ள 2 வருஷம் கம்பியனின்னு ஒரு பணக்கார பையன், பேரெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. அவர் தான் தெரிவிக்காரு இந்த மாதிரி இருக்கேன். இவ வழங்கிட்டா இது ஒன்று, இது பார்ட் 1ல வருகிறது. பார்ட் 2வில் அடுத்த நிறைய விளக்கங்கள் பார்ட் 3 வரைக்கும் போவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.